ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் தான் உங்க கிரேஸ் வந்துட்டு பேசுறேன். இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக தான் நான் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அ எதுக்கான ரீசன்றது நான் கண்டிப்பா சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இல்லையா? ப்ளீஸ் யூடியூப் சொல்ற ப்ராசஸ கரெக்ட்டா பண்ணுங்க. யாருமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, என்ன மாரி தான் நீங்களும் கஷ்டப்படணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து அ போன வருஷம் 2024ல 2024 12ஆம் மாதம் வந்து டிசம்பர் மாதம் வந்து எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். என் பர்த்டேக்கு முன்னாடி நான் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி இஷ்யூனால அத வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என் சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இருக்காங்க. வியூஸ், வாட்ச் டைம் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. சுத்தமா இல்லாம போயிடுச்சு. வீடியோ எல்லாமே டெலீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இல்லையா? அதே மாதிரியே போயிடுச்சு. 2025 ஸ்டார்ட்டிங் தான் நான் திரும்பவும் வீடியோ போடவே ஆரம்பிச்சேன். அதே சேனல்ல, அதே சப்ஸ்கிரைபர் இருக்கிற அதே சேனல்லயே நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்தத விட நல்லா வியூஸ் போகுது. வாட்ச் டைமும் நல்லா ஏற ஆரம்பிச்சுருச்சு. இருந்தாலுமே எனக்கு இந்த 1 1/2 வருஷம் வந்து இழுத்துடுச்சு. பார்த்தீங்க என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வீக்காவே அ எனக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. நான் வந்து 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம், ஒரு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கான கொஷின் எல்லாமே கேட்பாங்க. நெறைய வந்து ஆப்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபோட்டோ ஃபோட்டோனா ஓட் ஐடி, இல்லன்னா பேன் கார்டு, இல்ல அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸு அது எல்லாமே கேட்குறாங்க. ஏதாச்சு அ கவர்மெண்ட் ப்ரூஃப்ல இருக்கிற ஐடி கார்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள பேங்க் அக்கவுண்ட் நம்ம அட்ரஸ் எல்லாமே கேட்டாங்க. பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே நான் அட்ரஸ் எல்லாமே குடுத்துட்டேன். ஆனா, கவர்மெண்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ப்ரூஃப் ஓட் ஐடியா இருக்கட்டும், இல்ல பேன் கார்டா இருக்கட்டும், இல்லன்னா டிரைவிங் லைசென்ஸா இருக்கட்டும். என்கிட்ட பேன் கார்டு தான் கையில இருக்கு. ஆனா, பேன் கார்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் ரீசென்ட்டா தான் அத வாங்குனேன். ரீசென்ட்டா தான் அப்ளை பண்ணி வாங்குனேன். அதனால அது அப்ளை ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 2 வீக்கா நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அது அப்ளை ஆக மாட்டேங்குது. ஓட் ஐடி பார்த்தீங்கன்னா, சரி பேன் கார்டு தான் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஓட் ஐடி வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட் ஐடி போடலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஓட் ஐடி அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஓட் ஐடி வந்து என்கிட்ட கையில இல்ல. ஃபோன்ல தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன், அது ஃபோட்டோ தானே கேட்குது. நம்ம மொபைல்லயே அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ப போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுவுமே ரிட்டர்ன் ஆகுது. என்னன்னே தெரியல எனக்கு. சீரியஸா யூடியூப்ல இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சத்தியமா நெனச்சு பார்க்கல. வீடியோ போட்டா காசு வந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அப்டி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறவங்க, நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா விசாரிச்சுக்கோங்க. தெரியாத டவுட்டுக்கெல்லாம் நெறைய பேர்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்ப நானும் அந்த மாரி தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ப்ளீஸ் தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வீடியோ யாராச்சும் யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப தான் நான் ரீசென்ட்டா ஒரு 2 மந்த் ஆகுது நான் வந்து பான் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி. அது பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆக மாட்டேங்குது. ரிட்டர்ன் ஆயிடுது. கவர்மெண்ட் ப்ரூஃப்ன்னு கேட்குது. ஆனா பான் கார்டு அதில ஒரு ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. ஆனா பான் கார்டு கையில இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அத வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. சரி ஓட்டர் ஐடி தான் குடுத்து பார்ப்போமேன்னு ஓட்டர் ஐடி கையில இல்ல, மொபைல்ல இருக்கு. மொபைல்ல வந்து என் ஹஸ்பண்ட் மொபைலுக்கு மாத்தி நான் அப்டியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன். அதுவும் ரிட்டர்ன் ஆயிடுது. என்னதான் நான் பண்றதுன்னே தெரியல. டிரைவிங் லைசென்ஸுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு சைக்கிளே ஒழுங்கா ஓட்டத் தெரியாது. நான் எங்கேருந்து போய் டிரைவிங் லைசென்ஸ் போவேன்? அப்படி இல்ல அப்படின்னா வேற என்ன பண்றதுன்னும் தெரியல. இவ்வளோ நாள் நமக்கு 1 1/2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் வீணா போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த 1 வீக்கா மனசே விட்டுடுச்சு எனக்கு. சீரியஸாவே விட்டுடுச்சு. நான் அதாவது சரியா வீடியோ போடுறதில்ல, ஒண்ணுமே பண்றதில்ல. 2 வீக்கா ட்ரை பண்றேன் நான். பான் கார்டு பண்ணி பார்க்குறேன். ஓட்டர் ஐடியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பார்க்குறேன். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுது. அ கவர்மெண்ட் ப்ரூஃப்ன்னு மட்டும் கேட்குது. திரும்ப திரும்ப அதே தான் கேட்குது. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அட போடா தூக்கி போட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் இந்த வீடியோ யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, இன்கமிங்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நெறைய வீடியோலாம் பார்த்தேன். நெறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். அவங்க வீடியோ போட்டிருக்காங்கல்ல. இப்ப நான் வீடியோ போடுறேன். எனக்கு என் வீடியோ கீழ கமெண்ட்ல நான் கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி நானும் கேட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஏதாச்சும் தெரியாதவங்க யாராச்சும் கொஸ்டின் எதனா கேட்டாங்கன்னா சொல்லுங்க அவங்களுக்கும். ஏன்னா இப்ப நம்ம வெளி இடத்துல வேலைக்கு போனா கூட பக்கத்துல யாருக்குன்னா கேட்டுக்கலாம். இது யூடியூப் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யூடியூப் என்ன WhatsAppல எதனா வருதா? எதுவுமே இல்ல. மெயில் மட்டும் தான். தெரியாத நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் நெறைய வீடியோஸும் பார்த்தேன். பான் கார்டு
இதுதான் சொல்கிறாங்க. பேன் கார்டு, ஓட் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அது கேட்குறாங்க. அதுக்கு நான் எங்கே போகிறது? இருக்கிற 2மே நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். 2மே ரிட்டர்ன் ஆகிடுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு அதனாலேயே வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது. இப்போ இந்த ஒரு வாரமாகவே நான் சரியாக வீடியோவும் போடுறதில்ல. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டீங்க, எப்போ லைவ் வரீங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல? இன்ஸ்டாலாம் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடாத இன்ஸ்டாலே வீடியோ போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். 2த்துலேயுமே போட மாட்டேன், சைலண்ட்டாக விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நான் போடாமே இருந்தேன். ரீசெண்டாக இப்போ இந்த ரீசன்னால் இதையும் வேறு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் 2 வீக்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ப்ளீஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் காட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம அமௌண்ட்லாம் எவ்வளோ ஏறுதுன்றதை பார்ப்போம் இல்லையா, யூடியூப் ஸ்டூடியோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் காட்டிக்கிட்டே இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போகுதேடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ப்ளீஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் யூஸ் ஆகும், யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, பாய்.